வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்க லாபத்தை பெற்று கொண்டிருக்கிற நீங்கள் சதயம் ராசியிலிருந்து சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் கும்பராசியிலிருந்து மேஷ ராசி மற்றும் உங்கள் ரிஷபராசி வரைக்கும் வரக்கூடிய சந்திரனின் பிரயாணமானது இந்த வாரத்திலே பல விதத்திலும் புண்ணிய ஸ்தலங்களை உங்களை சென்று தரிசிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். குருவின் பார்வை அதை மேம்படுத்தும். தொழிலிலே புதிய மாற்றங்கள் வருவதற்கான எண்ணங்கள், தொழிலிலே புதிய நுணுக்கங்களை கண்டுபிடிப்பதற்கான வழிகள், ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த விஷயங்கள் எல்லாம் ஐடியா கொண்டு வந்துடுவீங்க. லாபத்தை நோக்கி எண்ணங்களை கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாம் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உண்டாகும். தொழிலிலே முனைப்பாக ஈடுபட்டு லாபத்துக்குடைய அந்த பேசிக் கிரைட்டீரியாவை கண்டுபிடிச்சிருவீங்க. அதில் சக்ஸஸ் உங்களுக்கு உண்டாகும். இந்த வாரம் மகா சங்கட சதுர்த்தி இருப்பதனாலே விநாயகப் பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லதொரு பலனை கொடுக்கும். கடன் சுமை உங்கள்கிட்ட விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். சிறிய அளவிலே கடனை அடைக்கும் போது இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும்.